16/12/2024 கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு மார்கழி மாதம் பலன். உங்கள் ஜென்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு. இந்த கேது திசை இப்பொழுது உங்களுக்கு நடந்தால் இடம் மாற்றக்கூடிய ஒரு யோகம். இடம் மாற்றம் அப்படின்னா வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா புதுசாக வீடு கட்டி நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி போகலாம். இந்த மாதிரிலாம் ஒரு சிறப்பான பலன்கள். 3ஆம் இடத்துல புதன் திசை இப்பொழுது நடந்தால் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றியை மட்டுமே பார்ப்பீர்கள். 4இல் சூரிய திசை இப்பொழுது நடந்தால் எத்தனையோ இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. 5இல் சுக்கிரன், உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. எத்தனையோ காடு தோட்டங்கள் வாங்குவீர்கள். காடு தோட்டம் என்றால் வெறும் காடு தோட்டம் அல்ல, எத்தனையோ தென்னை மரங்கள், கிணறுகள், ஆடு மாடு குறைவில்லாத செல்வங்கள் உங்களுக்கு சிறப்பாக உங்கள் இல்லம் தேடி வருங்க. 6ஆம் இடத்துல சனி திசை இப்பொழுது நடந்தால் கடன் பிரச்சனை முழுவதும் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. 7இல் ராகு திசை நடந்தால் நீங்கள் திருமண வயதில் இருப்பீர்கள் என்றால் நல்ல வரன்கள் உங்கள் இல்லம் தேடி வரும், நல்ல மன வாழ்க்கை அமையும். 9இல் குரு பாக்கியஸ்தானத்தில் லக்னத்தை அதாவது ராசியை பார்க்கிறாரு, கேது பகவானை பார்க்கிறாரு. இப்போ குரு திசை நடந்துன்னா இந்த மார்கழி மாதத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தும் செல்வாக்கும் உங்களுடைய இல்லம் தேடி வருங்க. 10இல் சந்திர திசை இப்பொழுது நடந்தால் உங்களுடைய தொழில்ஸ்தானம் ஒரு சிறப்பான உயர்ந்த நிலைக்கு செல்லுங்க. அதாவது 11இல் செவ்வாய் திசை இப்பொழுது நடந்தால் நீங்கள் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை மட்டுமே பார்ப்பீர்கள். மேலும் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு மார்கழி மாதத்தின் கிரக நிலைகள் சிறப்பான நல்ல பலன்களை தர வேண்டும். என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பின் மூலமாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.